ஸோ மக்களே, இதுதான் நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட். ஓகேவா? பேர் மௌப்ரே ஹோம்ஸ். கிட்டத்தட்ட 175 இயர்ஸ் ஓல்டான இந்த பில்டிங்கில் மைசூர் மகாராஜாலாம் தங்கியிருக்காங்க. அண்ட் அந்த பில்டிங்கில் தான் நம்ம வந்திருக்கோம். மொத்தம் 5 ரூம் எடுத்திருக்கோம். 5 ரூமோட ப்ரைஸு ப்ளஸ் அந்த 5 ரூம்லேயும் உள்ளே எப்படிலாம் இருக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ரூட் ஓகே தான், ஆக்சுவலாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், பட் ஸ்டில் யூ கேன் ரீச் ஹியர் வெரி சேஃப்லி. ரூம்லேருந்து நான் அப்படியே வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் முன்னாடி வியூ. செம்மையாக இருக்குல்ல? மார்னிங் இதோட பயங்கரமாக இருந்தது. டைம் லேப்ஸில் சும்மா வீடியோ எடுத்திருந்தேன், அதாவது கையில் வச்சு எடுத்தேன். கஷ்டப்பட்டு 2 செகண்ட் டைம் லேப்ஸ் மாட்டிருந்தது. க்ளவுட்ஸ் மூவ் ஆகிறது மட்டும், அது மட்டும் நான் இப்போ அட்டாச் பண்ணி விட்றேன். ஆக்சுவலாக மொத்தம் 13 ரூமோ 14 ரூமோ இங்கே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரூம் காட்டுறேன். இது ஆக்சுவலாக டீலக்ஸ். ஓகேவா? 1 or 2 ஓகே. இதுதான் டீலக்ஸ் ரூம். ஆக்சுவலாக 2 பேர் ஸ்டே பண்ணுற ரூம். இதில் நாங்கள் 3 பேர் பண்ணியிருந்தோம். ஒரு எக்ஸ்ட்ரா பெட் கேட்டிருந்தோம், 1000 rupees சார்ஜ் கேட்டிருந்தாங்க. அண்டு இதான் அது கொஞ்சம் கண்ணா தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் முடிஞ்சால் நான் காலையில் க்ளீன் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா ஃபோட்டோ மட்டும் அட்டாச் பண்ணுறேன். இப்போதைக்கு சும்மா ப்ராப்பராக எல்லாருமே தங்கியிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. ஓகேவா? 1 2 நம்ம பார்க்க போகிறது பாத்ரூம். ஸோ ஹாட் அண்ட் கோல்ட் ரெண்டுமே டேப்பில் வரும். எப்போவுமே வரல, பட் வந்தது. அண்ட் இந்த இடத்துல பாத்திங் ஏரியா, ஹீட்ரு ஒரு ரூமும் செப்பரேட் தான் வச்சுருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ஆயில், ஷாம்பு, ப்ரெஷ்ஷு அதெல்லாம் கூட உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. சின்ன புள்ளி தெரியுதா? ஸோ அது எதுக்குன்னா, இதுக்கு மேலே ஒரு விண்டோ இருக்கும், அதை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அது ஆப்ரேட்டில் இல்லை. வுட்டை க்ரேவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன புள்ளி அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 175 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ரூம். ஓகேவா? இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இதுக்குள்ளே போயிட்டோடனே உங்களுக்கு லெஃப்டில் ஒன்று, ஒரு டைனிங் ஏரியா ஒன்று வச்சுருக்காங்க. நவ் இட்ஸ் டைம் டு ரிவீல் தட் ரூம். இந்த ரூமும் நம்ம தான் போட்டிருக்கோம். இதுவும் டீலக்ஸும் சேம், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே டைனிங் ஏரியா. ஓகே, இருட்டாக இருக்குது. இதுதான் டைனிங் ஏரியா. நம்ம வந்த டைம் ஆக்சுவலாக கொஞ்சம் சீசன் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த டைமில் அந்த சீசன் இல்லாதனால செஃப் யாரும் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக அவங்க வந்து பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்லாம் வாங்கி கொடுத்தாங்க. மார்னிங் டிஃபனுக்கு பெர் ஹெட் 300 rupees சார்ஜ் பண்ணாங்க. பட் ஸ்டில் ஒர்த் இல்லை. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட்டோம். மினி டிஃபன் மாதிரி ஒரு பாக்ஸில் பூரி, இட்லி, சாம்பார், சட்னி, கேசரி, வாட்டர்மெலன், நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், அது மட்டும் தான் கொடுத்தாங்க. பட் ஸ்டில் டேஸ்ட்டு எதுவும் அவ்வளோவா இல்லை. பசிக்கு சாப்பிட்டா கூட அதை முழுசாக சாப்பிட முடியாது, அப்படி தான் இருந்தது. ரூம் சொன்னேன்னா அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார் நிற்கிது பாருங்கள், ராக்ஸ். அதுக்கு பின்னாடி தான் ரெஸ்டாரண்ட்டில் டேரெக்டாக போய் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 kilometers நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. ஈவன் அப்பு மெஸ்லாம் நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டேன். பட் ஸ்டில் நான் சாப்பிட்டு பார்க்கல, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த பக்கம் ஒரு ஃபேமிலி ரூம் எடுத்திருந்தோம். ஸோ இது நல்லா காட்ட முடியாமல் தெரியல, பட் ஸ்டில் ஐ ட்ரை. ஸ்விட்ச் பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பராக இருக்குது. மக்களே, இது வந்து ஃபேமிலி ரூம். 2 கிங் சைஸ் இருக்கும். 2 பேர் தங்கிக்கலாம். லைக் சம்வாட் நீங்கள் எக்ஸ்ட்ரா பேர் கேட்டாலும் இங்கே கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் இந்த செட்டப்பு. கொஞ்சம் அலங்கோலமாக தான் இருந்தது. ஐ மீன் இருக்குது. சும்மா உங்களுக்கு ரூமை காட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ மக்களே, இந்த ரூமில் இருக்க ரெஸ்ட் ரூமில் ஒரே ஒரு மாற்றம். ஆஸ் யூஷுவல் அங்கே பார்த்த அதே மாதிரி செப்பரேட் ஹீட்டர், பேசின், டாய்லெட், ஷவர் அண்ட் ஒரு பாத்டப் இருக்குது. இந்த ரூமில் மட்டும் பாத்டப் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மக்களே, திஸ் இஸ் ஒன் மோர் ரூம். இதுவும் அதே மாதிரி துணி தான் இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது 2 பேருக்கான ரூமு. அடிஷ்னலாக உங்களுக்கு இங்கேயும் நீங்கள் பெட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சும்மா தான் இருக்குது. பட் ஸ்டில் இதுதான் ரூஃபு. ரெஸ்ட் ரூமும் அதே மாதிரி தான். இங்கே பாத்டப்லாம் எதுவும் இல்லை. ஓகே, ஈவினிங் டைமில் லைட் போட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக செம்மையாக இருந்தது. நேற்று நைட்டு நாங்கள் உள்ளே கரெக்டாக செக்இன் ஆகும்போது பயங்கரமாக. அதுக்காக நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நவ் ரிசப்ஷன் உங்களுக்கு காட்டிடுறேன்.
லைஃபோட ரேண்டம் ஷாட்ஸ் எடுக்க வேண்டிய டைம். ஸோ மக்களே லைக் டைம் டு ரிவீல் த ப்ரைஸ் வந்து டீலக்ஸ் வந்து 7,500 சம்திங் ஆச்சு. அப்புறமா சூட் ரூமும் ஃபேமிலி ரூமும் 13,000 12,000 ஓகேவா, அரௌண்ட் அதான் ஆச்சு. நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம். ஸோ திஸ் த பட்ஜெட் மொத்தமாக 55,000 கிட்ட ஆச்சு. இதுதான் டேரிஃபு. மேபி நீங்கள் புக்கிங்கில் இல்லைனா இவங்களோட ஓன் வெப்சைட்டில் பாருங்கள், செக் பண்ணுங்கள். அப்பப்போ ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஈவன் விஓஐ இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்களோட சைட்டில் செக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஈவன் நீங்கள் கால் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் வெளியே போனால் ரொம்ப சுத்த மாட்டோம், மேக்ஸிமம் ரூமில் தான் ஸ்டே பண்ணோம். அதனால தான் ரூம் பக்காவாக செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கான்சியஸாக இருப்பேன். ஸோ எப்போவுமே ரூமில் வந்தேன்னா டீ காஃபி ரொம்ப நல்லா குடிப்பேன். அப்பப்போ வாங்கிட்டு ஈவன் ஃபுட்டும் அப்பப்போ ஆர்டர் பண்ணி ரூமில் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம்னு. ஆனால் நாங்கள் வந்து அதில் அன்சீசன் சொல்லிட்டு செஃப் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட், அதை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. அதுதான் அது. நீங்கள் நினச்ச நேரத்தில் டீ காஃபி குடிக்க முடியாது. இங்கேருந்து டீ காஃபி குடிக்கணும்னா சிட்டிக்கு தான் போகணும், 2.5 கிலோமீட்டர்ஸு. திருப்பி கார் எடுத்து போய் குடிச்சிட்டு வரணும். எப்படியும் ஒரு 15 to 20 மினிட்ஸ். அங்கே போயிட்டு பார்க்கிங் தேடி சாப்பிட்டுட்டு அப்புறமா திருப்பி வந்து பார்க் பண்ணோம். ஸோ இதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும், ஓகேவா. ஆனால் மற்றபடி ஸ்பாட்டு சூப்பர், வேறு லெவலில் இருக்குது. ஒர்க் ஃபார் த பட்ஜெட். ரொம்ப குளிருனாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப குளிருது, கையெல்லாம் வரைச்சி போயிருக்கு. பட் ஸ்டில் ஐ கேன் மேனேஜ்.